Hello students, welcome back to Newton Physics. Students, இன்னைக்கு நம்ம sound lesson ல இருந்து ஒரு question discuss பண்ண போறோம். A person is listening to a song on a radio. At a point in the song, the singer hits a particular note and the person guesses the wavelength of that note is to be 15 millimeter. Is this guess correct? Explain. This is the question. ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. A person is listening to a song on a radio. Listen பண்ணிட்டு இருக்காரு. At a point in the song, the singer hits a particular note. அப்ப singer வந்து ஒரு particular note போய் ரீச் பண்ணும் பொழுது அந்த person guess பண்றாரு இந்த wavelength of the note வந்து 15 millimeter அப்படின்னு அவர் guess பண்ணாராம். இந்த guess கரெக்ட்டா? அதுக்கு explanation உங்களை கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த மாதிரி sum கொடுக்கறாங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரே க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க? wavelength கொடுத்திருக்காங்க. சரியா? உங்களுக்கு speed of the sound in air தெரியும். 330 meter per second. அத v போட்டுக்கோங்க. frequency நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். frequency nu is equal to v by lambda. இதுதான் உங்களோட ஃபார்முலா. நான் ஏற்கனவே ஃபார்முலாலாம் இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? வேவ்லெந்த் என்ன கொடுத்திருக்காங்க? 15 மில்லிமீட்டர் கொடுக்கறாங்க. அப்ப நான் அதை மீட்டர்ல தான கன்வர்ட் பண்ணனும். அப்ப டிவைடட் பை 1000 போடுவேன். அப்ப 0.015 மீட்டர்னு கன்வர்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ frequency எடுங்க. v divided by lambda. v வந்து என்னது? 330 divided by 0.015 டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்களேன், 22000 ஹெர்ட்ஸ் ன்னு கிடைக்குது. frequency is 22000 ஹெர்ட்ஸ். ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்கோட frequency எவ்வளவு? உங்களுக்கு 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான், இல்லையா? ஆனா இங்க உங்களோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்களேன், 22000 ஹெர்ட்ஸ் ன்னு வந்திருக்கு. அப்ப since the frequency is beyond human hearing range, beyond the human hearing, அப்ப அந்த person cannot hear the sound. அப்ப அந்த personால அந்த நோட்டை என்ன பண்ணிக்க முடியாது, கேட்க முடியாது. So hence the guess is wrong. This is the answer. Students, நீங்க என்னோட YouTube பார்க்கறீங்க, அதை லைக் பண்ணி ஷேர் and சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட இன்ஸ்டா பேஜும் போய் பாருங்க. அதுல வேற டிஃபரண்டான எலக்ட்ரோமேக்னடிசம் சம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாसेस வந்து நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வில்லிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திங்க் லைக் அ ப்ரோக்ராம், பி பாசிட்டிவ். Thank you students.